தஞ்சை மாவட்ட சுயேட்சை வேட்பாளர் 2024 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இப்போ வந்து இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காருயா. சுவாதிஷ் பாஸ்கர்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் ஆளுகெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு வெறும் 14,000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. என்னையா ஒரு சுயேட்சை வேட்பாளராக வந்து ஒரு இடத்துல குப்பை கிடக்கு, நாரிப்பை கிடக்கு, ஒரு கிரவுண்டு இப்படி கிடக்கு, அரசு மருத்துவமனை இப்படி கிடக்குன்னு அடுக்கிக்கிட்டே போகிறாரியா குற்றத்தை. தஞ்சை தவறுகள் 111க்கு வந்துட்டாரியா. 111 தவறுகள்னு ஒவ்வொரு இடமா வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. தஞ்சை மண்ணில் இருக்க எல்லாரும் அவருக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கய்யா. ஒரு அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்கய்யா. அரசியல் பேசுங்க இளைஞர்கள் பூரா. அவர் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளராக வந்து களத்தில் எல்லா தவறுகளை வெளியே காட்டிக்கிட்டு இருக்காரு. அரசியல் பேசுங்க. நீங்கள் சும்மா அந்த ஸ்டேட்டஸ் போடுறது, கமாண்டு போடுறது மட்டுமே அரசியல் இல்லை. அரசியல்லாம் இறங்கி வேலை செய்யணும். அரசியலுங்கிறது அது ஒரு தொண்டு தான். மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் ஆச்சு, மக்களாச்சு. அதை வந்து மக்களை தேர்ந்தெடுக்கிற உரிமை வந்து நமக்கு இருக்குது. நம்ம வந்து நல்லது செய்கிறவங்கள நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணுமையா. ஒரு சுயேட்சை வேட்பாளர் களத்தில் இறங்கி நிற்கிறாருன்னா அவர் வந்து நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து ஆராய்ஞ்சு அவருக்கு பண்ணுங்கய்யா. அவர் வந்து இவ்வளவு குற்றங்கள் வச்சுக்கிருக்காருயா. தஞ்சை சோழ தேசத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு அவரோட பணியை தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்காண்ட நான் குரல் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி. தஞ்சை மக்கள் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க ஃப்ரெண்டுகள் பூரா எல்லாம் அரசியலில் தாங்க நான் இருக்கேனே. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவரை வந்து சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளராக இருக்கார். அவர் வந்து எந்த கட்சியிலையும் இல்லை. பாருங்கள், பேசிக்கிட்டே இருக்காப்புல. பார்த்தா அண்ணனுக்கு அமுச்சு விட்டேன், பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. சுயேட்சை வேட்பாளராக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு சம்மந்தப்பட்ட கட்சியில் வந்து அவர் சேரட்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து எந்த கட்சி சார்பாக எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அவர் வந்து சுயேட்சையாக இருக்கார். அவர் வந்து டிவிகேக்கும் இல்லை, என்டிஏக்கும் இல்லை, ஏடிஎம்கேக்கும் இல்லை. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் போராடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து நம்ம தனியாக சப்போர்ட் பண்ணணும். அவர் வந்து தஞ்சை இதோட மீட்டெடுப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருக்கு ஃபாலோ பண்ணுங்கய்யா. அவரோட கோரிக்கையோடு அவரோட சேர்ந்து நீங்களும் போராடுங்கய்யா. தஞ்சை மக்கள் தஞ்சையை மீட்டெடுக்க போராடுங்க. நன்றி. புதுக்கோட்டையிலேருந்து வணக்கம்டா மாப்பிள்ள.